ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றதை ஐன்னு சொல்லுவோம். சந்தோஷமா அப்படின்றத ஹாப்பின்னு சொல்லுவோம். இருக்கிறேன் அப்படின்ற சென்டென்ஸில் இருன்றதை நம்ம பீன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலராகவும் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கிறதுனால நம்ம பீன்றத ஆம்னு சொல்லுவோம். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றத ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சூரியன் பிரகாசமாக இருக்குது. சூரியன் பிரகாசமாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, சூரியன்றது இங்கிலீஷில் த சன்னு சொல்லுவோம். தேன்றதுக்கு இங்கிலீஷில் நிறையா மீனிங்கில் சொல்லலாம். ஆனால் இந்த சென்டென்ஸில் சூரியன் அப்படிங்கிறது உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதனால் த சன்னு சொல்கிறோம். பிரகாசங்கிறத இங்கிலீஷில் பிரைட்னு சொல்லுவோம். இருக்குதுன்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, இருன்றத பீன்னு சொல்லுவோம். இப்போ இருன்றதையே தேர்ட் பர்சன் சிங்குலராகவும் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருந்துச்சுன்னா இஸ்ன்னு சொல்லுவோம். இஸ், இருக்குதுன்றத இஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சூரியன் பிரகாசமாக இருக்குது அப்படின்றத த சன் இஸ் பிரைட், த சன் இஸ் பிரைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவ வேகமாக ஓடுறா. அவ வேகமாக ஓடுறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். வேகமான்றது இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓடுறான்றத இங்கிலீஷில் ரன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அவ வேகமாக ஓடுறான்றப்ப அவன்றது ஷீன்னு சொல்கிறோமா. ஷீன்றது ஒரு தேர்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா வெர்பு கூட எஸ் சேர்த்திக்குவோம் நம்ம. அப்போ ரன்ஸ், ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட், ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் விளையாடுறோம். நாங்கள் விளையாடுறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றத இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். விளையாடுறத இங்கிலீஷில் ப்ளே கேம்ஸ்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் விளையாடுறோன்றத வி ப்ளே கேம்ஸ், வி ப்ளே கேம்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் ஆப்பிள் சாப்பிடுகிறார். அவர் ஆப்பிள் சாப்பிடுகிறார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்ன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். சாப்பிட்றத இங்கிலீஷில் ஈட்னு சொல்லுவோம். இப்போ அவர்ன்றத ஹீன்னு சொல்கிறப்ப ஹீன்றது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ். சாப்பிட்றார் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஈட் கூட எஸ்ஸை சேர்த்தி ஈட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஹீ ஈட்ஸ் ஆப்பிள், ஹீ ஈட்ஸ் ஆப்பிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பறவைகள் உயரமாக பறக்குது. பறவைகள் உயரமாக பறக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, பறவைகள் அப்படின்றது இங்கிலீஷில் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உயரமான்றத ஹைன்னு சொல்லுவோம். பறக்கிறது இங்கிலீஷில் ஃப்ளைன்னு சொல்லுவோம். இப்போ பறவைகள் உயரமாக பறக்குதுன்றத பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை, பேர்ட்ஸ் ஃப்ளை ஹைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம். நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றத இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். பள்ளின்றத ஸ்கூல்னு சொல்லுவோம். இப்போ பள்ளிக்கு அப்படின்றப்ப டு ஸ்கூல், இக்கு அப்படின்றத இங்கிலீஷில் டூன்னு சொல்லுவோம். இப்போ செல்கிறோம் அப்படின்றப்ப கோன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம் அப்படின்றத வி கோ டு ஸ்கூல், வி கோ டு ஸ்கூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாய் குறைக்குது. நாய் குறைக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாயின்றத இங்கிலீஷில் டாக்னு சொல்லுவோம். குறைக்குதுன்றத பார்க்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நாய் குறைக்குதுன்றத த டாக் பார்க்ஸ்னு சொல்லுவோம். த எதுக்காக இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா, ஒரு குறிப்பிட்ட விலங்கை பற்றி குறிக்கிறதுனால த யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் நீந்த முடியும். என்னால் நீந்த முடியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, என்னாலன்றத ஐன்னு சொல்லுவோம். நீந்தறது இங்கிலீஷில் ஸ்விம்னு சொல்லுவோம். முடியுன்றப்ப அதை இங்கிலீஷில் கேன்னு சொல்லலாம். இப்போ என்னால் நீந்த முடியுன்றத ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் ஸ்விம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவகிட்ட ஒரு பொம்மை இருக்குது. அவகிட்ட ஒரு பொம்மை இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். இப்போ அவகிட்டன்றத ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஷீன்னு இருக்கிறதுனால அது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ அவகிட்ட ஒரு பொம்மை இருக்குதுன்றத ஷீ ஹேஸ் அ டால். ஷீ ஹேஸ் அ டால்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான். அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஒரு புத்தகம் அப்படின்றத ஏ புக்குன்னு சொல்லுவோம். படிக்கிறான் அப்படின்றத ரீட்னு நம்ம சொல்லுவோம். ஹீன்னு இருக்கிறதுனால இது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ வேர்ப் கூட எஸ் சேர்த்தி ரீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான்றத ஹீ ரீட்ஸ் எ புக். ஹீ ரீட்ஸ் எ புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்று குளிராக இருக்கிறது. இன்று குளிராக இருக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இன்னைக்குன்றத இங்கிலீஷில் டுடேன்னு சொல்லுவோம். குளிர்ன்றத கோல்டுன்னு சொல்லுவோம். இப்போ இருக்குது அப்படின்றத இருன்றத பீன்னு சொல்லுவோம். இது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலராகவும் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கிறதுனால இருக்குதுன்றத இஸ்ன்னு சொல்லுவோம். இட்டுன்றத இந்த சென்டென்ஸில் ஒரு எம்டி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்று குளிராக இருக்குதுன்றத இட் இஸ் கோல்ட் டுடே. இட் இஸ் கோல்ட் டுடேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். பிடிக்கும் அப்படின்றத லைக்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றத ஐ லைக் ஐஸ்கிரீம். ஐ லைக் ஐஸ்கிரீம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் உயரமாக குதிக்கிறார்கள். அவர்கள் உயரமாக குதிக்கிறார்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். உயரமாகன்றத ஹைன்னு சொல்லுவோம். குதிக்கிறது இங்கிலீஷில் ஜம்ப்னு சொல்லுவோம். இப்போ அவர்கள் உயரமாக குதிக்கிறார்கள்ன்றத தே ஜம்ப் ஹை. தே ஜம்ப் ஹைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மீன் நீந்துகிறது. மீன் நீந்துகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, மீனுன்றத த ஃபிஷ்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு மீன் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறதுனால த ஃபிஷ்னு சொல்லுவோம். நீந்துறது இங்கிலீஷில் ஸ்விம்னு சொல்லுவோம். மீனுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலராகவும் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கிறதுனால வேர்பு பக்கத்தில் எஸ் சேர்த்திக்கும். அப்போ மீன் நீந்துதுன்றத த ஃபிஷ் ஸ்விம்ஸ். த ஃபிஷ் ஸ்விம்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ நல்லா தூங்குறா. அவ நல்லா தூங்குறா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். நல்லான்றத வெல்னு சொல்லுவோம். வெல். தூங்குறது இங்கிலீஷில் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஷீன்றதும் ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ வெர்பு கூட எஸ் சேர்த்தி ஸ்லீப்புன்றதுக்கு ஸ்லீப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவ நல்லா தூங்குறான்றத ஷீ ஸ்லீப்ஸ் வெல். ஷீ ஸ்லீப்ஸ் வெல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் நடனம் ஆட விரும்புகிறேன். நான் நடனம் ஆட விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். விரும்புகிறேன் அப்படின்றத லைக்னு சொல்லலாம். இப்போ நடனம் ஆட அப்படின்றத டு டான்ஸ். டு டான்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் நடனமாட விரும்புகிறேன்றத ஐ லைக் டு டான்ஸ். ஐ லைக் டு டான்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு தொப்பி அணிந்துள்ளான். அவன் ஒரு தொப்பி அணிந்துள்ளான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம். ஒருன்றத ஏன்னு சொல்லுவோம். தொப்பின்றத ஹேட். ஹேட்னு சொல்லலாம். அணிந்துள்ளான் அப்படின்றத இங்கிலீஷில் வியர்னு சொல்லுவோம். இப்போ அவன்றத ஹீன்னு சொல்கிறப்ப ஹீன்றது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ வேர்ப் கூட எஸ் சேர்த்தி வியர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அவன் ஒரு தொப்பி அணிந்துள்ளான்றப்ப ஹீ வியர்ஸ் எ ஹேட். ஹீ வியர்ஸ் எ ஹேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவ நல்லா வரையறா. அவ நல்லா வரையறா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். நல்லான்றத வெல்னு சொல்லுவோம். வரைகிறது இங்கிலீஷில் ட்ரான்னு சொல்லுவோம். ஷீன்றது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ வேர்போட எஸ்ஸை சேர்த்தி ட்ராஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அவ நல்லா வரைகிறான்றத ஷீ ட்ராஸ் வெல். ஷீ ட்ராஸ் வெல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கதவை தெர. கதவை தெர. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, கதவுன்றது இங்கிலீஷில் த டோர்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு பொருளை குறிக்கிறதுனால த யூஸ் பண்ணுறோம். இப்போ தெரன்றத ஓப்பன்னு சொல்லுவோம். இப்போ கதவை தெரன்றத இங்கிலீஷில் ஓப்பன் த டோர். ஓப்பன் த டோர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எனக்குன்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். இதுன்றத திஸ்ன்னு சொல்லலாம். வேணுன்றத வாண்ட்னு சொல்லுவோம்.
இப்போ எனக்கு இது வேணுன்றத ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ்னு சொல்லலாம்.